Hi dears, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான பீட்ரூட் ஜூஸ் ரெசிபி. ரெகுலராக நம்ம பீட்ரூட் சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து அதிகமாகவும் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் அதிகம் இருந்தாலே நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சீக்கிரமாக க்யூர் ஆகிடும். நம்ம உணவில் பீட்ரூட் அடிக்கடி எடுத்து வர்றதுனால நமக்கு இரத்த குழாய் நல்லா விரிவடையுது. நமக்கு எந்த நோயும் வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இரத்த குழாய் வந்து நல்லா விரிவடையணும். அதில் எந்த விதமான பிளாக்கேஜும் இருக்கக்கூடாது. இந்த பீட்ரூட் ரிப்பீட்டடாக நம்ம சாப்பிட்றதுனால அதில் எந்த விதமான அடைப்பும் இல்லாமல் இரத்த குழாய் நல்லா சீராக ஆரோக்கியமாக செயல்படும். பிளட் ப்ரெஷர் வந்து கரெக்டாக லெவலாக மெயின்டைன் பண்ணும். நெக்ஸ்ட்டு கொலஸ்ட்ரால் லெவலை ரொம்பவே கண்ட்ரோலாக வச்சு நம்மளை ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய நன்மைகள் வந்து பீட்ரூட்டை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். பீட்ரூட் வந்து நம்ம பொரியலாகவும் சாப்பிடலாம், பச்சடி வச்சு சாப்பிடலாம். அது செய்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஜூஸ் வந்து சீக்கிரமாக செய்யக்கூடியதை தான், நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். வாங்க இப்போ இந்த ஜூஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் மேற்கொண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ண போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஜூஸ் பண்ணுறதுக்கு வந்து பீட்ரூட் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி குட்டி குட்டி சைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா இது கூட சேர்க்குறதுக்கு இந்த அளவுக்கு சின்ன துண்டு இஞ்சி தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி ஹாஃப் லெமன்லேருந்து ஃபுல் லெமன் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒன் போல் அரைச்சிக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரையும் எடுத்துகிட்டு அதில் நம்ம இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா, அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் பீஸ்களையும் இதில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு புளிப்பு சுவைக்காக ஹாஃப் லெமன்லேருந்து ஃபுல் லெமன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்த்துக்கிற அளவு மாதிரி கொஞ்சமாக பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நல்லா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு எவ்வளோக்குள்ளே உங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அதாவது ஜூஸுக்கு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்ட பிறகு நம்ம ஒரு ஃபில்டரில் அதை ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த ஃபில்டர் பண்ணுற பீட்ரூட்டை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பாடிக்கும் ஃபேஸுக்கும் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுட்டு நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகர் இந்த மாதிரி சேர்த்துட்டு அதை நம்ம கிளாக் வைஸ் இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி சர்க்கிள் மோஷனில் ரப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடணும். இப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு ஷேட் வந்து பிரைட் ஆகுறது நம்மளே ஃபீல் பண்ண முடியும். இப்போ ஃபில்டர் பண்ண பிறகு அந்த ஜூஸில் நம்ம இனிப்பு சுவைக்காக நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது சேர்க்க பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஹனி கூட சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு, நம்ம இனிப்பு சுவைக்கு நாட்டு சக்கரை சேர்த்தாச்சு, அவ்வளோதாங்க. இப்போ சர்வ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக அழகாக வந்திருக்கு பீட்ரூட் ஜூஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜில்லுன்னு ஜூஸ் குடிக்க ஆசைப்பட்டீங்கன்னா இதில் ஐஸ் கியூப் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சத்தான பீட்ரூட் ஜூஸ் சீக்கிரமாக சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் ஜூஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வாரத்தில் 3லேருந்து 4 நாள் கூட தாராளமாக சாப்பிடலாம். இது ரெகுலராக சாப்பிட்றதுனால நம்ம ஃபேஸ்க்கும் சரி பாடிக்கும் சரி நல்லாவே வந்து கலர் இம்ப்ரூவ் ஆகுது. நம்ம ஈஸியாக வந்து நோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இது போல் பல வீடியோஸ் நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.